வணக்கமே நாரிய நட்புகளே, இது ஒரு அவசர பதிவு. அதாவது ரம்ஜான் மாதம் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், அதே மாதிரி அடிதடியிலையும் இறங்க மாட்டேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் இந்த சுமிங்கிறவளும் சுகைலுங்கிற அந்த ஒரு பொறுக்கி பயனும் சேர்ந்து சூர்யா கிட்ட வம்புடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதில் போய் முடியும் தெரியுமா? அவளை நான் வேணான்னு சொல்லி அடக்கி வைக்கிற வரைக்கும் தான். நேற்றே நைட்டு 9 மணி லைவில் வேணாம், அவன் ஒரு செத்த பாம்பு, அவனை அடிக்க வேணாம், இதோடு விட்டுருப்பா, நம்ம வாழ்க்கையை நம்ம அமைதியாக போவோம், இப்போ தான் நம்ம வாழ்க்கை ஒரு தெளிந்த நீரோட மாதிரி போகுது, உனக்கும் வீடு வாங்குகிற வேலை கிடக்கு, அடுத்தடுத்து உன் பிள்ளைகளுடைய படிப்பு இருக்குது, காலேஜ் போகணும், அவனை ஒரு பைலட்டாகவோ இன்ஜினியராகவோ டாக்டராகவோ மாற்றணும், கோகுலுக்கும் எதிர்காலம் இருக்குது, நாளைக்கு உனக்கு வீடே வாங்கி கொடுத்துட்டாலும் நான் உன்னை விட்டு முழுசாக விலக மாட்டேன், வெளியே இருந்து ஆதரவு தருவேன், என் குடும்பத்தோடு நான் போய் சேருவேன், சேர்ந்தாலும் உனக்கு என்னுடைய ஆதரவு எப்பயும் உண்டுன்னு சொல்லி அவளை நான் அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி, அதே மாதிரி நானும் பழைய அந்த மார்க்கெட் ரவுடி சிக்கந்தருங்கிற அந்த பேரெல்லாம் விட்டுட்டு ஒரு நான் நார்மல் பர்சனாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ளே இருக்கிற அந்த பாட்சாவை வெளியே எழுப்பிடாத. நான் இப்போ மாணிக்கம், எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருக்கும்போது நீ ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு சூர்யாவை கழுவி ஊற்றுறதும், அவன் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு சூர்யாவுக்காக கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டுட்டு அதை டெலீட் பண்ணுறதும், இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வைக்காதீங்க. நீங்கள் மோதுறதுக்கு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அள்ளு சில்லறைகள் இருக்கும், அதுகள்கிட்ட போய் உங்கள் வேலையை காட்டுங்க, உங்கள் சித்து விளையாட்டுத்தனத்தை உங்களுடைய இந்த சுரண்ட வேலையெல்லாம் அங்கே காட்டுங்க. என்கிட்டையோ சூர்யாக்கிட்டேயோ வந்தால் நாங்கள் எரிமலையாக கொப்பளிச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் இருக்கிற இடம் தெரியாமல் பொசுங்கி போயிடுவீங்க. மைண்டில் வச்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் பண்ணணும். காலையிலேருந்து ஓவர் ஆட்டம் இருக்கே, உங்கள் 2 பேரும் ஆட்டமும் தாங்க முடியலையே. உன்னையே தான் நான் கைகளி விட்டேன்ல, ஏதோ நான் சொல்லி கூட இவ ஏன் எலி அமனத்தோடு விளையாடுதுன்னு நான் யோசித்தேன். நோன்பு வச்சேன்னு சொல்லி வீடியோ போட்டா பற்றிங்களா அந்த சுமிங்கிறவ. நான் கூட சரி பரவாயில்ல, நம்ம சொன்னதுக்காகத்தான் அவன் நோன்பு வச்சுருக்காளோ என்னமோ ஏதோன்னு பார்த்தா என்கிட்டயே நாக்க மேலே பல்ல போட்டு சொல்கிறா. சுகைல் சொன்னார் 30 நோம்பு நீ வைக்கணும்டாரு, அதனால தான் நான் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி என்கிட்டே பேசுகிறாளே. என்ன ஒரு தெனாவட்டு, என்ன ஒரு திமிருத்தனை இவளுக்கு. அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஆடு, இல்லை அவுத்து போடு, இல்லை வேறு என்ன வேணாலும் பண்ணு, அது எங்களுக்கு தேவை கிடையாது. உங்கள் வாழ்க்கையிலையோ உங்கள் விஷயத்துலையோ நாங்கள் குறுக்க வர்றதே கிடையாது. நாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நானும் சூர்யாவும் ஒற்றுமை ஆகிட்டோம். ஏன்னா அவள் என்கிட்ட காலையில் சூர்யா நிறைய எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கா. வேணாம்டா, அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா, உனக்கு இங்கே 3 வேளைக்கு சோறு ஒழுங்காக கிடைக்கிது, உனக்கு வேலைக்கு மாத்திரை கிடைக்கிது, உனக்கு நான் கை கால் அமைக்க விடுறதுக்கு நான் இருக்கேன், உனக்கு வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன், அப்பப்போ அடித்தாலும் மிதித்தாலும் துவைச்சாலும் உன்னை அல்லையில் குத்துனாலும் உனக்கு பாதுகாப்பு இங்கே தான். போன வாரம் கூட ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு. உன்னைய வந்துக்கிட்டு வாடா புரோக்கர், நீ கணக்கம்பட்டிக்கு வா, அங்கே வா இங்கே வான்னு உன்னை மிரட்டுறாளுங்க. ஆனால் நான் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த விஷயம் சப்ஸோடு அடங்கி போச்சா? அதுக்கு காரணம் யார்? நான் ரவுடி பேபி சூர்யாங்கிற அந்த மிருகம் எனக்குள்ளே தூங்குனது இன்னும் நான் அதை வெளியே கொண்டு வரல இருக்குங்கிறது எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த டீ கிளாஸ் மேட்டருக்கு போனோம். என்னையை விட அவள் தான் அதில் முக்கிய பங்கு அவளுக்கு தான் உண்டு. அந்த கடைக்கார பையன்கிட்ட பேசுனது, அப்புறம் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசுனது, பம்பரமாக சுற்றுனா, சமயோசிதமாக யோசிச்சா. அதாவது அடங்கி போகிற இடத்துல எப்படி அடங்கி போகணும், ஆடுற இடத்துல எப்படி ஆடணுங்கிறது அவளுக்கு தெரியும். அதனால தான் எதாக இருந்தாலும் அவள் பொறுப்பில் விட்டுடுறேன். ஆனால் இன்றைக்கி அவளையே ஒருத்தர் சீன்றானா இதுக்கு காரணம் யார்? நீயே ஒரு எடுப்பு, சுமிங்கிறவளே உனைய தான் சொல்கிறேன், நீயே ஒரு எடுப்பு, உனக்கு எதுக்கு இன்னும் ஒரு துடுப்பு? அவன் யார்? அவன் எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ கம்யூனிட்டி போஸ்ட்டு போடணும்? என்னைய பொங்க வைக்க பார்க்குறீங்களா? என்னைய பொங்க வைக்கன்னா பொங்கல் கிடையாது, அந்த பொங்கல் கிடையாது, என்னைய பொங்க வைக்கிறீங்க. தேவையில்லாமல் எனக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்புறீங்க. ஒரு மிருகம் எந்திரிச்சதுக்கே உங்களால நீ சொன்னியா என்னாண்டு இவ சுமி சொன்னனாலதான் அவன் அமைதியா இருக்கான், இல்லனா பொங்கி எழுதுறா. அவ பொங்க சோறதான் என்கிட்ட காட்ட சொல்ல நானும் பாக்குறேன். யாரு நீ கதை சொன்னி உனக்கு போன் பண்ணலையா? ஆமா, துடிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. ஏன்னா நீர்க்கடுப்பாய் போச்சு, அவன் துடிச்சுக்கிட்டு நிக்கிறான். யார்? அவனுக்கா? வழக்கமா உனக்கு தானே நீர்க்கடுப்பு வரும், யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும், அவனுக்கு வந்துருச்சாமா? சுப்பு இதோட நிறுத்திக்கிறாங்கிறானே. சுப்பு அப்புறம் வாயில கொடுத்து நல்லா கொடுத்துருவேன் நானு. நீ நல்லா அங்க வர, உனக்கு நான் கிரீன் சிக்னல் காட்டுறேன் நானு. இனிமே அவனை விட்டு வைக்காதங்கிறேன். தெரியுமா என்ன? கல்யாணம் பண்ணிக்க போறவ கவலைப்படணும்னு சொன்னா அந்த தெல்லவாரி பையன் எத்தனை பொம்பளை வாழ்க்கையை கெடுக்க இருக்கிறேன். அங்க ஒரு ஆஸ்பத்திரியில கிடக்கு. ஆல்ரெடி இவனுக்கு கல்யாணம் ஆகி புள்ள இருக்கு. இவனோட மொத்தத்தாலும் எனக்கு அனுப்புறேன் இருக்காங்க. அக்கா நீங்க வெயிட் பண்ணுங்க, இவன் எங்க வேலை பாக்குறான், இவங்க அம்மா யாரு, இவங்க அப்பா யாரு, இவங்க மொத்தமா எனக்கு இலங்கையில இருந்து அனுப்புறேன். இவனோட என்ன தெரியுமா? இவன் கல்யாணம் ஆகாதவன் சொல்லி போய் எல்லாரும் சொல்லிட்டு இதுல 4 இளம் பெண்களை பிடிக்கிறதுக்கு
கவர் பண்ண. என்ன வர சொல்லு கவர் பண்ண. நான் நல்லா கவர் பண்ணுவேன்ல அப்புறம். நல்லா கவரை போட்டு கவர் பண்ணுவேன். நல்லா வாயில வந்துடும். டேய் இங்க ஒரே வார்த்தை உனக்கு சொல்லிக்கிறேன், ரம்ஜான் அதுவுமா பேச்சோட பேச்ச கவரை போட்டு நல்லா பண்ணுவாங்கற. ஏன் பண்ணி பண்ணி உனக்கு பழக்கம் இல்லப்பா. நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேப்பா. என்ன பேச்சு? நீ ஃப்ளோவுல ஏதாவது ஒன்னு பாட்டி பாட்டி விட்டு பண்ணி பண்ணி பழக்கம் உனக்கு. நல்லா வாயில தள்ளி இருப்பாங்க. லூஸ் மாதிரி பேசாத நீ வேற. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன மெண்டல் மாதிரி பேசுற? ஏண்டா உனக்கு என்ன குளிர் விட்டு போச்சா? ரொம்ப ரொம்ப அகராயத்தனமாக துள்ளுற. உன் துள்ளல் துடிப்பு இதெல்லாத்தையும் அவகிட்ட வச்சுக்கிறணும், சுமிங்கிறவகிட்ட. எங்ககிட்ட வந்து மோதனன்னு இவன் நீ பஸ்பமாக போயிடுவ. சரியா? நீலாம் எங்களுக்கு எப்படி தெரியுமா, ஒரு யானை பசிக்கு சோள பொறி மாதிரி. எங்களுக்கெல்லாம் நீ ஒரு ஆளே கிடையாது. எங்கள் கூட மோதுறதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது. அப்படி மோதுனா அடுத்த நிமிஷம் அவள் வாயில் இருந்த வார்த்தைகளுக்கு நானே அவளுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருவேன். நீ என்ன வேணாலும் பேசிட்டு போப்பானேன்னா நீ அவ்வளோதான் நாண்டுக்கிட்டு தொங்க வேண்டியது தான். சுமி உனக்கும் சொல்கிறேன், உன் பிரச்சனை எதாக இருந்தாலும் என்னையோடு நிப்பாட்டிக்கிறணும். தேவையில்லாமல் சூர்யாவை சீன்றது, அவனை விட்டு பேச விடுறது, அவனை விட்டு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறது, என்னமோ நீ சொல்லி தான் அவர் வந்து அடங்கி போயிருக்கிறார. இல்லைன்னா நீங்கள் ஒரே கிளியாக கிழித்து தள்ளிடுவீங்களா? ஏற்கனவே நீ கிழிச்ச வரைக்கும் எனக்கு தெரியாத. போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வரைக்கும் போனாலும் உன்னை எப்படி பொட்டணம் கட்டி கூட்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும். சரியா? அந்தளவுக்கு நான் ஒன்றும் இழிச்சவாப்பைய கிடையாது. நீங்கள் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து ஆடுவீங்க. அவனை சொல்லு பார்ப்போம். அவன் எம்பசிக்கு போய் என்ன பண்ணுறான், என்ன கிழிக்கிறாங்கிறத நாங்களும் பார்க்குறேன். அவன் எத்தனை பெண்களோட வாழ்க்கையில் விளாண்டுருக்கான். அவன் எப்பேற்பட்ட ஒரு முள்ளமாரி பையன், தெல்லவாரி பையங்கிறது உலகத்துக்கே தெரியும். அவன் இப்போ அவனுடைய பிளான் என்னங்கிறதே நான் சொல்லிடுறேன். அவன் கல்யாணம் ஆகாதவன் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாலேயும் மீடியா முன்னாலேயும் ஏன் ஓ முன்னாலேயும் உனக்கு நல்லா தெரியும். அவன் கல்யாணம் ஆனவே 2 பிள்ளை இருக்குங்கிறது தெரிஞ்சுமே ஆதாரபூர்வமாக சில சேனல்களில் ஆடியோ போட்டுமே இன்னமும் அவனை விடாமல் பிடிச்சி தொங்கிட்டு திரியிற. இதுக்கு காரணம் கல்யாணம் ஆனவனாக இருந்தான்னா, ஆகாதவனாக இருந்தான்னா, கிழவனாக இருந்தான்னா, குமரனாக இருந்தான்னா, நமக்கு தேவை கடலை போடுறதுக்கு ஒரு ஆள். இவகிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட போய் கடலை போட்டு நீ இப்பெல்லாம் பண்ணி வந்தா ஒரு லைஃபுக்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேன்னா? அப்ப அந்த பிள்ளை லைஃபையும் கெடுத்திருக்கேன் இவன். ஏற்கனவே ஆல்ரெடி இவன் கெடுத்திருக்கான். அதான் சொல்றேன். கெடுத்தவன் இப்ப அடுத்த பக்கம் வந்த உடனே அந்த பிள்ளைக்கு பொறுக்க முடியாம என்ன சொல்லுச்சு, நீ வேணா மரியாதை கொடு, நான் என்ன மைத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு கேட்டாளா? இவளை நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுச்சே. அவர அதே வேணு சொல்லாத, அவருன்னு சொன்னால அவன் ஆப் பண்ணு. அவன் போன என்னது? ஐயோ நிப்பாட்டி வை. எனக்கு ரம்ஜானுக்கு டொனேஷன் போடுறவங்க ஒரு நிமிஷம் இரு. நான் பேர் அவன்ட்டேன். இருங்க வர்றேன், உங்கள் லைனுக்கு வர்றேம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது எனக்கு நீங்கள் சொல்கிறீங்களே உனக்கு பண உதவி யாருமே செய்ய மாட்டாங்க. கமாண்டில் பார்க்குறேன், காலையில் பார்த்தா பொங்கி வலிகிறாங்க. இவனை நம்பி ஏமாந்துடாதீங்க. ரம்ஜானுக்கு பிட்டை போட்டுக்கிட்டு இருக்கான், பிரியாணி போட மாட்டான் இவன். இதில் பாதி வந்து காக்கா பிரியாணியை போட்டுட்டு மீதி காசை பூரா இவன் சுருட்டுவேன். சுருட்டுற காசை கொண்டு போய் கட்டப்பை கருப்பி கவட்டைக்குள்ளே போய் போடுவேன். மான்வேட்டைக்கும் குடிக்கிறதுக்கும் கும்மாளம் போடுறதுக்கு தான் இவங்களுக்கு இந்த காசு போகும். பொங்குறீங்களேடா, கதறீங்களேடா. எதுக்குடா கதறீங்க? ஏண்டா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எங்களுக்கு பணம் போடுறவங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்களுக்குன்னு உதவி செய்கிறவங்க உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த காசு கவட்டைக்கு போகும், எந்த காசில் வந்து அவங்க வந்து சாப்பாடு செஞ்சு ஏழை மக்களுக்கு கொடுப்பாங்கங்கிறது மீடியாவில் உங்களுக்கு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் என் கூட பழகிறவங்களுக்கு தெரியும். இப்படித்தான் அந்த சென்னையில் போய் இதில் கோயம்புத்தூரில் போய் அந்த பிள்ளை வீட்டில் போய் வீடியோ போடுறோம். அங்கே போய் அந்த பிள்ளை இதில் போய் கமெண்ட் பூரா தப்பாக போட்டு அந்த பிள்ளை போட்டு அனே தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணுங்கண்ணே, எங்கள் வீட்டுக்காரச்சு திட்டுறாரு, இந்த கமெண்ட் போடுறத பார்த்து மன உளைச்சல் ஆகுதுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தா ஹோட்டலுக்கு இமெயிலை போட்டு விட்ருக்கீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா இப்போ நான் அந்த ரம்ஜானுக்காக ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்காக பண வசூல் கிடையாது, திரள் நிதி திரட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் வந்துக்கிட்டு இவங்க 3 பேர் நாடகம் போடுறாங்கன்னு சொல்லி நான் இது பண்ணுறாங்கப்பா. எப்பா இந்த வட்டம் ரம்ஜானுக்கு வர்ற காசில் ஒரு நயா பைசா நான் உனக்கு தரமாட்டேன். எல்லா பணத்தையும் ஏழைகளுக்கு செய்ய போகிறேன். முழுசாதான்ப்பா செய்ய போகிறேன். இப்படி நீயே என்னை காட்டி கொடுத்தனா என்ன அர்த்தம்? உனக்கு நீ தானே அதில் அரைப்படி பிரியாணியை திங்கிற. என்ன தப்பு பண்ணேன் நான்? நீ ஆமாலாம் போட வேணாம். நீ வாங்கி கொடுக்குறதா அப்படிதான்டா. பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ இப்போ எல்லாத்துக்கும் இது கொடுத்தேன்ல, ஸ்வீட் பாக்ஸ் ஒரு 300 பேத்துக்கு சேலை கொடுத்தேன்ல. அதுக்கு நீ என்ன பண்ண? கொடுக்காத, எதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நீ என்னை தடுக்கலையா? பார்சல் போட்ட புலம்பிக்கிட்டே தானே போட்ட. எம்புட்டு பேர் இப்பயும் நான் என்ன சொல்றேன், உண்மையிலே நான் சூரியவம்ச சரத்குமார் தான். சரி இன்னொன்று சொல்லவா, இப்போ இந்த ரம்ஜானுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் மாப்பிள்ளைகள்
எனது சகோதரிகள் தங்கச்சிகள் எல்லாரும் ஒரு 150 பேர் செலக்ட் பண்ணுறேன்ப்பா. செலக்ட் பண்ணி அவங்க எல்லாருக்குமே பிரியாணி கூப்பிட்டு ஒரு மகால் பிடிச்சி நம்ம திருப்பகுன்றத்துலேயே ஒரு மகாலை பிடிச்சி மகால் பிடிச்சி சாப்பாடு கொடுத்து வெத்தலைவாக்கு தாம்பூலத்தட்டு பை கொடுத்து அது போக இல்லைப்பா தாம்பூல பை கொடுக்குறது என்னப்பா வந்தவங்களை வரவேற்று சாப்பாடு போட்டு தாம்பூலத்தட்டு கொடுத்து அவங்களுக்கு புடவை அவங்க வீட்டுக்காரருக்கு சேலை ஜாக்கெட்டு அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து வேஷ்டி சட்டை இந்த பிள்ளைகளுக்கு வந்து இது பட்டு புடவைகள் இல்லை ஏதோ ஒரு கைத்தறி புடவையாவது வாங்கி கொடுத்து என்னுடைய நன்றியை நான் வந்து செலுத்த போகிறேன். அதனால் தாராளமான நிதி உதவி எனக்கு செய்யுங்க. காலையிலேருந்து வெளிநாட்டிலேருந்து ஏகப்பட்ட ஃபோன் கால்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க உங்களுடைய ஆதார் கார்டை கொடுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் வரிசையாக ஒருத்தவங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒருத்தவங்கன்றது பணம் வந்த பாடு இல்லை. நேற்று மாதிரி வந்து இந்த பணத்தை வந்து பேப்பரில் வரைஞ்சி அனுப்பிடாதீங்க. பணம் போடுறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுங்கள். இப்போ கம் டு த பாயிண்ட்டு. எப்போ இவனை என்ன பண்ணலாம் போனா போதுன்னு விட்டுருவோமா? இந்த இந்த சூனா பையில தான் டாப்ரேவ புஜி டாப்ரேய என்ன பண்ணுவான்? நம்ம நினைச்சோம் இப்ப நீ நினைச்சனே அவனை தவிடு பொடி ஆக்கிடுவேன் பண்ணி விட்டுறிய ஓட்டு விடுங்கிறேன் நானு. இப்ப அவன் உச்சா போயிருவேன் பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. வாயில கொடுத்தானா நானு நானே அடுத்த புருஷன் வாழ்றேன் இவனே அடுத்த முன்னாடி கூட வாழ்ந்துருக்கேன் எச்ச பொறுக்கி டெய்லி அப்படியே கஜா குஜா பண்றேன். அப்ப அதுக்கு பேர் என்னவா? இப்ப அவன் நம்பர் போஸ்ட் பெய்ட் நம்பர் நோண்டிடவ அவன் பொண்டாட்டியை த்ரோ பண்றியா? இவெல்லாம் வந்து இஸ்லாத்தை பத்தி பேசுறானா? தப்பு. யார் முதல்ல கட்ட முன்னாடி த்ரோ நினைக்கலாமா? கேட்டா எங்க வாப்பா உம்மா வந்து சத்தம் போடுவாங்க. நான் இந்த மீடியாவுக்குள்ளேயே இல்ல. உங்க அம்மா உங்க அப்பா தூக்கம் அதை விடு. அது நம்மளுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை நீ பேசாத. நான் என்ன சொல்றேன் இவன் வந்து என்ன யோக்கியம்? இவன் கல்யாணம் ஆகி புள்ள இருக்குல்ல இவன் அடுத்த வீட்டு போகும்போல அது இத்தனை பேர் காதலிச்சு வந்தவன் இவன் அடுத்த கொண்டாடிட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணலாமா? பண்ணக்கூடாது, தப்பு. இவன் எப்படி நீ அடுத்த புருஷன் வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லலாம். மகா தப்பு. இவன மாதிரி என்ன நான் மாசத்துக்கு ஒரு புருஷன் மாத்திட்டு இருக்கானா? இவன் பார்த்தானா முதல்ல? கிடையாது. விடு இப்ப நான் இந்த உனக்கு கடைசி எச்சரிக்கை விடுறேன் சுமி, உனக்கும் சொல்லிடுறேன். தேவையில்லாம அவனை பேச விடாத. அவனை பேச உனக்கு தான் அனர்த்தம். உன்னைய வந்து நான் சும்மா விட மாட்டேன். நான் அங்கே வீட்டுக்கு வந்தேன்னா உன்னைய செல்லையா செதறடிச்சிருவேன். ரெண்டாவது கண்ணமாக பேத்து விட்டுருவேன். மரியாதை கெட்டு போயிடும். ஞாபகம் வச்சுக்க. நான் இவளுக்கு ஜாலரா தட்டி பேசுகிறேன் தர யாரும் தயவுசெய்து நினைக்காதீங்க. சுமிக்கு நான் வந்து பழைய சிக்காவாக பார்க்கணும்னு தோணுது போல். ஏற்கனவே இவன் என்கிட்ட ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்காப்பா. நான் அடிச்சு நான் பழைய அந்த மார்க்கெட் சிக்கந்தரை வெளியே கொண்டு வரல. வந்தேன்னா அவ்வளோதான் அவளுடைய நிலைமை. அதையே இந்த நேரத்துக்கு ஞாபகப்படுத்துற? தேங்காய் திருவி அடிச்சிருக்கேப்பா நானு. அப்பதான் நீயாவது பயப்படுவோங்கிறதுக்காக சொல்றேன். ஆமா நான் மார்க்கெட் சிக்கந்தருங்கிறத நம்பு. நான் தான் என் பழைய இதை நான் கொண்டு வரவா? என் பழைய இதெல்லாம் ரெக்கார்டில் போய் பார்க்குறியா? போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டில் பார்க்குறியா? அதான் நான் பிச்சை எடுத்துட்டு வந்ததா காய்கறி. ஆமாம் ஏதோ எனக்கா இருக்க போய் கொடுத்தாங்க. காசே வேணாண்டாங்க. இருந்தாலும் சரி பரவாயில்ல வாங்கிக்கமா அப்படின்னு சொல்லி நானாக கொடுத்துட்டு வந்தேன். ஆமாம் ஒரே வார்த்தை உனக்கு சொல்கிறது இதுதான் சுமி. தேவையில்லாமல் சிம்பிள் அண்டு என்ன ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், ஸ்வீட்டாக சொல்கிறேன். கேட்டுக்க. நான் நல்ல மூடில் சொல்லும் போதே கேட்டுக்க. இனிமையாக சொல்லும் போதே அப்புறம் என்னை வந்து இடிய மீன் மாதிரி மாற்றிடாத. அவ்வளோதான் சொல்ல முடியும். அவனை கண்டித்து வைக்கிறது உன் பொறுப்பு. பார்த்துக்க. இல்லாட்டினா அப்புறம் நடக்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் பொறுப்பு இல்லை. நீ தான் சொல்கிற என் வாடகை புருஷனை நான் பார்த்துக்கிறேன்னு நீ அவனை விலைக்கு போக சொல்லுன்னு சொல்கிற. அதுக்கெல்லாம் நான் பார்க்க முடியுமா? நீயே சொல்லும் போது அப்புறம் ஊர் சொல்லாத. சரி தேவையில்லாத பேசாத. உனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே யாரை உன்னைய கழுவி ஊற்ற மாட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் அவன் தான் என் டார்கெட்டு. இன்னைக்கு அவன் தான் எனக்கு வந்து யானை பசிக்கு சோளப்பொரி அவனை வச்சு பொறி உருண்ட மாதிரி நசுக்கி எடுத்துருவேன். இன்னைக்கு சாயங்காலம் பார்ப்போம் வாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான 6 மணி லைவ் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பாய்.